ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 57ஆம் அத்தியாயம். கந்த ஈஸ்வரலிங்கம் கந்தேஸ்வரலிங்கம். குறிப்பு: சிவனாரின் கணமான கந்தம் தனது இசை திறனை காட்ட பிரம்மதேவரிடம் சென்றார். அவர் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் சிவனால் பூமியில் விழ சபிக்கப்பட்டார். நாரத மாமுனிவர் மற்றும் பிற முனிவர்களின் ஆலோசனையின் பேரில் வீழ்ந்த கணம் மகாகாலவனத்திற்கு சென்று ரேவந்தேஸ்வரருக்கு அருகில் உள்ள ஒரு லிங்கத்தை சந்தித்தார். இதன் மூலம் கந்தன் தனது நிலைக்கு மீட்டெடுக்கப்பட்டார். ஈஸ்வரனார் கூறினார்: கந்தேஸ்வரலிங்கம் 57வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவரை தரிசிப்பதன் மூலம் மட்டுமே ஒருவர் விரும்பும் அனைத்தையும் அடைகிறார். கந்தன் என்ற சிறந்த கணவன் எனக்கு மிகவும் பிடித்தமானவன். சாக்ஷுஷு மனு காலத்தில் ஒரு முறை ஆர்வத்தின் காரணமாக பிரம்மதேவரின் இருப்பிடத்திற்கு மாறாத பிரம்மதேவரை காணச் சென்றார். இசையில் வல்லுனரான சித்திரசேனன் வருவதை கண்டதும் சிறந்த கணம் மகிழ்ச்சியுடன் அவரது நலனை விசாரித்தார். நான் அங்கு பரமேஸ்வரியின் வசிப்பிடத்திற்கு செல்ல வேண்டும். உலகங்களின் எஜமானரான பிரம்மதேவரை நான் என் பாடல்களால் சாந்தப்படுத்துவேன். இவ்வாறு பேசப்பட்ட சித்திரசேனன் கந்தனிடம் கூறினார்: தாமரையில் பிறந்த கடவுள் தேவர்களுடன் இரகசிய ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளார். இதை கேட்டதும் கந்தன் கணம் ஆச்சரியத்துடன் நின்றார். வாயிற்காவலர் அவரை தடுத்து நிறுத்தினார். எனவே அவர் சிந்திக்க தொடங்கினார். ஈசனாரை விட்டு பிரிந்து நான் பிரம்மதேவரை காண வந்தேன். ஆனால் பிரம்மதேவரை சந்திக்க வரும் எவருக்கும் அனைவருக்கும் கூட நுழைவு கிடைக்காது. இறைவனின் அருளை பெறும் வாய்ப்பு வெகு தொலைவில் உள்ளது என்று கூற வேண்டுமா? இவ்வாறு அவர் சிந்தித்து கொண்டிருந்த போதும் 1 வருடத்திற்கும் மேலாகிவிட்டது. தேவி, கந்தனுக்கு பிரம்மதேவரின் வாயில்களில் நுழைவு கிடைக்கவில்லை. தாமரையில் பிறந்தவரின் வசிப்பிடத்தில் உள் அறைகளிலிருந்து நாரத மாமுனிவர் ஆவலுடன் வீணையை கையில் ஏந்தியபடி வெளியே வருவதை கண்டார். பின்னர் அவர் உடனடியாக கூறினார்: நாரத மாமுனிவரே, நான் இசையில் கோட்பாடு மற்றும் பயிற்சியில் நன்கு தேர்ச்சி பெற்ற கணமாவேன். நான் மகாதேவருக்கு மிகவும் பிடித்தவன். பிரம்ம பரமேஸ்வரியை சந்திக்க நான் இங்கு வந்துள்ளேன். தயை கூர்ந்து என்னை குறித்து பிரம்மதேவரிடம் குறிப்பிடுங்கள். கந்தனின் வார்த்தைகளை கேட்ட நாரத மாமுனிவர் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் கணத்திற்கு ஆறுதல் கூறி ஏமாற்றும் விதமாக உரையாடினார். கணங்களின் தலைவனே, உலகங்களை படைத்த பிரம்மதேவர் என்னை பிரகஸ்பதியின் வசிப்பிடத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து விசாரிக்க அனுப்பியுள்ளார். நான் ஒரு கணத்தில் திரும்பி வருவேன். அதுவரை பொறுப்பாய். இதை கூறிய பிறகு தேவி நாரத மாமுனிவர் என்னிடம் வந்தார். சிறந்த முனிவர் கந்தனை குறித்த செய்தியை கூறினார். பகவானே, கந்தனை போன்ற ஒரு பணியாள் மிகவும் அரிதானவன். இந்த கந்தன் தம்மை விட்டு பிரிந்து 1 வருடத்திற்கும் மேலாக பரமேஸ்வரியின் சேவைக்காக காத்திருக்கிறான். ஆனால் ஏழைக்கு இன்னும் நுழைவு கிடைக்கவில்லை. நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் நான் கோபமாக சபித்தேன். கந்தரே, நீ என்னை விட்டுவிட்டு வேறொரு இடத்திற்கு சேவை செய்ய சென்றதால் பூமியில் வீழ்ந்துவிடு. இந்த வார்த்தைகளை நான் கூறிய போது பிரம்மதேவரின் வாசலில் நின்றபடி தேவதாரு காட்டின் அருகே இருந்த பூமியில் கந்தன் விழுந்தான். தான் பூமியில் விழுந்து விட்டதை உணர்ந்ததும் துக்கத்தாலும் தடுமாறியும் இந்த வார்த்தைகளை கூறினான். தன்னுடைய சொந்த இறைவனை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சேவை செய்ய செல்பவன் பயங்கரமான நரகத்தில் விழுந்து அவமானத்திற்கு ஆளாகிறான். நாரத மாமுனிவரால் ஏமாற்றப்பட்டதால் நான் இருவரையும் இழந்து விட்டேன். பிரம்மதேவரோ அல்லது மகேஸ்வரரோ இப்போது என் எஜமானர் அல்ல. இவ்வாறு புலம்பிக் கொண்டிருந்த போது சிறந்த முனிவரான நாரத மாமுனிவர் தேவதாரு காட்டில் முனிவர்களை சந்திப்பதற்காக கந்தன் நின்ற இடத்திற்கு வந்தார். தேவி, நாரத மாமுனிவரை கண்டதும் பயத்தால் பீடிக்கப்பட்ட கந்தன் குழப்பமான மனதுடன் இருந்தான். கனமான கந்தன் இவ்வாறு எண்ணினான்: அவன் என்னை இந்த இழிவான நிலைக்கு கொண்டு வந்து விட்டான். வேறு என்ன செய்வான் என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது நாரத மாமுனிவர் அவனிடம் இந்த வார்த்தைகளை கூறினார்: கணாத்தியக்ஷரே, வெறுப்போ துக்கமோ தகுதியை அளிக்கிறது. சோகப்படாதே.
கந்தனி, உன் வீழ்ச்சி உன்னை மீண்டும் புகழுக்கு இட்டுச் செல்லும். அது தொடக்கத்தில் பிராயச்சித்தத்திற்காகவே. உன் ஆன்மாவை பரிகாரம் மூலம் சுத்திகரித்த பின்னர் நீ சங்கரனை அடைவாய். எனவே என் கட்டளைப்படி அற்புதமான மகா காலவனத்திற்கு செல்லுங்கள். ரேவந்தேஸ்வரருக்கு கிழக்கே ஒரு சிறந்த லிங்கம் உள்ளது. அது தெய்வீகமானது மற்றும் அனைத்து செல்வங்களுக்கும் உகந்தது. நாரத மாமுனிவர் இவ்வாறு கூறினார். ஜெய் கேசவ்யர் அங்கு வந்தார். அவரும் அனைத்தையும் கூறினார். கணாதீக்ஷனே, நாரத மாமுனிவர் உண்மையை கூறினார். உங்கள் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். கஷ்யப மாமுனிவர், மிருகண்ட முனிவர், கண்வ முனிவர், ஜமதக்னி முனிவர், அத்ரி முனிவர், பிருகு முனிவர் மற்றும் தெய்வீக முனிவர் லோமசர் ஆகிய அனைவரும் கந்தனுக்கு தேவி இவ்வாறு அறிவுரை கூறினர். அவர் நான் போரில் ஈடுபட்டிருந்த அற்புதமான மகா காலவனத்திற்கு விரைந்தார். அங்கு டங் என்ற சப்தத்தை எழுப்பினார். ஒரு மணி, அதில் பாவங்களை அழிக்கும் சிறந்த லிங்கம் எழுந்தது. அங்கே அற்புதமான ஒளி வீசும் லிங்கத்தை கணேசர் தானே கண்டார். அந்த லிங்கத்தை கண்டதன் மூலம் கந்தன் மீண்டும் ஒரு கணேசரானார். 1000 கதிர்கள் கொண்ட சூரியனின் பிரகாசத்துடன் கூடிய அற்புதமான பிரகாசத்தை பெற்றார். கந்தன் மிகவும் பாராட்டப்பட்டார். மேலும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய வான்வழி ரதங்களால் என் பக்கம் கொண்டு வரப்பட்டார். அவர் எனக்கு மிகவும் பிடித்தமானவர். அகன்ற விழிகளை கொண்ட பெண்ணே, பகவான் கந்தேஸ்வர சிவனை தரிசிப்பவர்கள் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய வான்வழி ரதங்கள் மூலம் என் நித்திய உலகத்திற்கு செல்வார்கள். அதில் உள்ள மணிகள் அவர்களின் மகிமையை சத்தமாக அறிவிக்கும். அவை மிக நீண்ட காலம் அங்கேயே இருக்கும். கந்தேஸ்வர லிங்கத்தை யாருக்கும் அனைவருக்கும் வெளிப்படுத்தலாகாது. என் அன்பான பெண்ணே, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டவனாகவோ பரிதாபகரமானவனாகவோ அல்லது துக்கத்தில் மூழ்கியவனாகவோ இருக்கலாம். ஆனால் அவன் பகவான் கந்தேஸ்வரரை சாதாரணமாக உணர்ந்தாலும் உருகிய தங்கத்தின் பளபளப்பும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் திறனும் கொண்ட வான் ரதங்களால் அவன் அழைத்துச் செல்லப்படுவான். பின்னர் அந்த மனிதன் ஸ்வர்க்கத்தில் கந்தர்வர்கள் மற்றும் தெய்வீக கன்னிகைகளுக்கு மத்தியில் மகிழ்ச்சி அடைகிறான். அவன் விரும்பத்தக்க ஆசைகளை பெறுவான். புல்லாங்குழல் மற்றும் வீணைகளில் வாசிக்கப்படும் இசையால் அவன் மகிழ்விக்கப்படுவான். ஸ்வர்க்கத்திலிருந்து நழுவி ஏராளமான தங்கம் மற்றும் உணவு தானியங்களை கொண்ட ஒரு வளமான குடும்பத்தில் பிறப்பான். அவன் அனைத்து செல்வங்களாலும் பிரபுத்துவத்தின் மகிமையினாலும் நிறைந்திருப்பான். அவன் ஒரு அரசராகவோ அல்லது ஒரு அரசரை போன்ற ஒருவராகவோ இருப்பான். அவன் ஜம்பு துவீபத்தின் அதிபதியாக இருப்பான். மிகுந்த நம்பிக்கையுடன் கூடியவன், தேவர்களின் இறைவனை வணங்குபவன், மறுபிறவிக்கு எந்த காரணமும் இல்லாமல் மிகப்பெரிய நிலையை அடைகிறான். இவ்வாறு தெய்வமே கந்தேஸ்வர தேவரின் பாவத்தை அழிக்கும் சக்தி தமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து பிரயாகேஸ்வரின் கதையை கேளுங்கள். 57ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.